வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோயா சாப்ஸ் கடாய் மசாலா. இது பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ஸ்க்ரீனில் இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. சாப்ஸ்ன்றது ஒரு சோயா ப்ராடக்ட். இது மாதிரி ஸ்டிக்ஸில் சுற்றி வரும். இதை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி ஸ்டிக்ஸ் எடுத்துகிட்டு அதை சின்ன சின்ன பீஸ்களாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 5 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 ஸ்பூன் மிளகு, 2 பட்டை, 5 காஷ்மீர் ரெட் சில்லி, மல்லி இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் மல்லி இல்லாதனால நான் மல்லி பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன், அது 1 ஸ்பூன். இப்போ இதெல்லாம் நல்லா பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதோட இந்த மல்லித்தூளையும் சேர்த்து போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா இருக்கட்டும். இப்போ நம்ம இன்னொரு பேஸ்ட் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி 10 முந்திரி பருப்பை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அதையும் அது கூட 3 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், 3 ஸ்பூன் கர்ட், தயிர், இதெல்லாம் சேர்த்து ஒரு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்க எடுத்துக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். இது இருக்கட்டும். இப்போ ஒரு ஃப்ரை பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம், வெங்காயம், இது 2 க்யூப் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் கடாயில் சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் பக்கம் வதக்கி எடுத்துக்குவோம். இது எட்ஜஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சாப்ஸையும் சேர்த்து நல்லா ஒரு 10 நிமிஷம் பக்கம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்குவோம். இதை டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இது இருக்கட்டும். இப்போ இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் நெய், இது 2 சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் ஜல்ஜீரா, 2 பிரிஞ்சி இலை. ஜல்ஜீரா இல்லைன்னா வெறும் சீரகம் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது 2 சேர்த்து நல்லா பொரிய விட்டுருவோம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த முந்திரி பருப்பு, தயிர், ஃப்ரெஷ் க்ரீம் பேஸ்ட், இதையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்குவோம். ஃப்ளேம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ இது கூடவே எடுத்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் பக்கம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா பொடி, அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலா பொடி, அதில் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம், கேப்சிகம், அதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து அது கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சாப்ஸ், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மசாலா எல்லா பக்கமும் கோட்டார மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்குவோம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு 5லேருந்து 8 நிமிஷம் பக்கம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துக்குவோம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு ஸ்பூன் கஸ்தூரி மேத்தி, அதையும் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். க்ரஷ் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு சோயா சாப்ஸ் கடாய் மசாலா. இது பூரி, சப்பாத்தி, நான், புலாவ், ஜீரா ரைஸ், எல்லா டிஷ்ஷோடையும் நல்லா செட் ஆகும். இதை எம்மியான இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்வீட்டீஸ் ஹோம் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.